கீழ்ப்படிய அங்க என்ன நடந்தது தெரியுமா? நடந்த 3 மாற்றத்தை நான் சொல்லுகிறேன். முதல்ல, தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. இரண்டாவது, தண்ணீர் தொட்டி திராட்சரச தொட்டியாய் மாறுறது. ஒரு காலத்துல தண்ணி தொட்டியா தான் அது இருந்தது. ஆனா இப்போ திராட்சை குறைவுன்னு சொன்ன அந்த வீட்டுக்குள்ள ஒரு தொட்டி நிறைய திராட்சரசத்தை கொள்ளும் அளவிற்கு தான் திராட்சரச தொட்டியவே கர்த்தர் உள்ள வச்சுட்டார். அப்படின்னா கர்த்தர் செய்த அற்புத மாற்றத்தை பாருங்க. இன்னொரு மாற்றம் என்ன? அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும், அந்த வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த வேலைக்காரன் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் ஊழியக்காரனாய் மாறினான். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க? இதுதாங்க கர்த்தர் தரும் மாற்றம். ஒரு விஷயத்துல தானே நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. கர்த்தர் அந்த ஒரு விஷயத்தை மற்றும் மாற்றாமல் ஆண்டவர் சுற்றிலும் இருக்கிற அனைத்திலும் தேவன் கை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஒன்றிலே கர்த்தர் குறைவு இருக்கிறது, அந்த குறைவு நிறைவாக வேண்டும், மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலையே மாற்றுகிற ஒரு அற்புதத்தின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.